Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெகுலர் யூஸ் saree கலெக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் சில்க் saree கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க என்ன saree கலெக்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் saree வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம மோஸ்ட்லி பிலோ 1000 rupees sarees தான் பார்க்க போகிறோம். இந்த saree பார்த்தீங்கன்னா ஒன்லி 300 rupees தான். லெமன் எல்லோ அண்ட் பிங்க் பார்டரில் இருக்குது. அண்ட் முந்தானி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து ஓகே தான். அண்ட் குவாலிட்டி வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. 300 rupeesக்கு ஏற்ற மாதிரி இந்த குவாலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த புடவை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக எல்லோ கலர் காமிச்சாலையும் அதில் வந்து இன்னொரு கலர் இது. ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து 300 rupees தான். இது வந்து நடுவில் வந்து ஆரஞ்சு இருந்தது அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. சிம்பிள் அண்ட் டீசெண்டாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணால். நெக்ஸ்ட் saree கலெக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இது வந்து அரவுண்ட் 950 என்னமோ காஸ்ட் ஆச்சு. ஃபுல்லாகவே வந்து saree ஃபுல்லாகவே வந்து ஜரி வந்துருச்சு. இது வந்து டார்க் கிரே கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கிராண்டாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன் டைப் இருக்குது இந்த saree. அண்ட் பார்டர் எல்லாம் வந்து சேம் கலரில் இருக்குது. செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதோட காஸ்ட் அரௌண்ட் 800 rupees. ஓகே, நெக்ஸ்ட் saree என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த saree பார்த்திங்கன்னா பனாரசி சில்க் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு saree இதோட காஸ்ட் வந்து 1350 rupees. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த saree. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஃப்ளோரல் பிரிண்ட் எல்லாம் போட்டு பிரிண்ட்ஸ் வந்து வேறு மாறிட்டே இருக்கும். யூஸ்வலாகவே நம்ம வந்து பூ போட்டது இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் எல்லாம் தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த saree பார்த்திங்கன்னா இது வந்து saree கிடையாது. இது வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சாரியாக மாற்றிருக்கோம். எப்படின்னா மீட்டர் வந்து 50 rupees அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து 6 meters பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் ஒன்லி 300 rupees தான். ஆனால் பார்க்குறதுக்கு 300 rupees மாதிரி இல்லை. ஃபுல்லாகவே கோல்டன் ஒர்க் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம தான் கான்ட்ராக்ட்ஸாக ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். டார்க் க்ரீன் மெரூன் அப்படின்னு எது போட்டாலுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த saree வந்து கைண்ட் ஆஃப் சில்க் saree மாதிரி. இது காஸ்ட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 1500 இருக்கும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ரேர் காம்பினேஷன் தான். பிஸ்தா க்ரீன் அண்ட் வித் லைட் வயலட். இது வேர் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஹரிச் லுக்காக தான் இருக்கும். இந்த saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த saree பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 800 rupees. ரொம்ப ரீசெண்டாக வந்து இது வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 கலர்ஸ் கிட்ட காட்டினாங்க. நான் சொல்லியிருக்காலே ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஸ் காட்டினாலும் நம்ம க்ரீனுக்கு தான் அட்ராக்ட் ஆகும்னு அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து க்ரீன் நல்லாயிருக்கு அப்படின்றத வாங்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்காச்சு. எனக்கு வந்து எப்படின்னா எவ்வளோ க்ரீன் sarees இருந்தாலும் எனக்கு வந்து அது என்னமோ தெரியலங்க, திருப்பி க்ரீன் சாரீஸே சேர்கிற மாதிரி தான் இருக்கும். அது பை டிஃபால்ட்டாகவே வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து காட்டன் சில்க். இது வந்து சில்வர் பார்டர் இருக்குது இந்த சாரியில். அண்ட் கலர் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மாதிரி ரெட் கலர் இருக்குது. அண்ட் பல்லு வந்து இந்த மாதிரி கோல்டன் ஜெரி போட்டு இருக்குது. இது ஓகே, இது வந்து நார்மல் வேர் தான். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாரியோட காஸ்ட் வந்து ஒன்லி 800 rupees தான். saree ஃபுல்லாகவே வந்து ஒர்க் இருக்குது. அண்ட் இது வந்து பார்டர் பார்த்திங்கன்னா செல்ஃப் பார்டர் தான். அண்ட் பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸாக வந்திருக்கு. ஆனால் இந்த saree வேர் பண்ணால் நல்லா கிராண்டாக லுக் கொடுக்குது. நம்ம வந்து மேரேஜ் அந்த மாதிரி கூட நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். நல்லா கிராண்டாக இருக்குது இந்த saree. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் saree பார்த்திங்கன்னா இது வந்து ஆனியன் கலரில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து செல்ஃப் பார்டர் தான். இது வந்து டீசெண்ட் லுக் இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 800 rupees தான். இது வந்து காஞ்சிபுரத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த saree எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரில. பட் saree எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி மயில் டிசைன் ஒரு மாதிரி அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. நேரில் பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியுது, ஃபோனில் கவர் பண்ண முடியல. ஸோ இதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த saree. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் saree வந்து பனாரசி சில்க்லேயே வந்து கொஞ்சம் லோ காஸ்ட் அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 800 ருபீஸ் தான் இந்த saree. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நார்மல் காம்பினேஷன். யார் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் போட்டுட்ருப்பாங்க. பட் இந்த saree வந்து கிஃப்டாக வந்ததால் எதுவுமே அவாய்ட் பண்ண முடியல. ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்து சில்க் sarees பர்ச்சேஸ் பண்ணும்போது நேவி ப்ளூ கலர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். பட் பியோர் சில்கில் வந்து நேவி ப்ளூ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நேவி ப்ளூ கலர் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். இந்த saree பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 சைடுமே வந்து குட்டியாக கோல்டன் பார்டர் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்குது இந்த saree. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ரிச் லுக் கொடுக்குற சாரீஸை தான் எல்லாருமே வந்து லைக் பண்ணுறாங்க. இது வந்து எடுத்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. பட் இப்போ வேறு பண்ணால் கூட ட்ரெண்டியாக தான் இருக்குது அண்ட் நல்லா இருக்குது நம்ம வேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே வந்து எல்லாம் சில்க் டைப் sarees பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபேன்சி sarees என்கிட்ட ஒரு 3 கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் காட்டலாம் அப்படின்னு. இந்த saree வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபேன்சி வேர். இது அரவுண்ட் 1200 ருபீஸ் ஆச்சு இந்த saree. அண்ட் ப்ளவுஸ் வந்து செல்ஃப் கலர் தான். இந்த மாதிரியே சேம் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்ல மேரேஜ்க்கெல்லாம் வேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த saree. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபேன்சி வேர் தான். ஸோ இது வந்து பிளாக் கலர் பீட்ஸில் வந்து ஃபுல் saree டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் வருது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 1000 ருபீஸ் தான். இது வேர் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் கூட வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. ராமர் க்ரீன்லேயே வந்து ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி கலர் இருக்குது. நெக்ஸ்ட் saree என்னென்னு பார்க்கலாம். இந்த சாரியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 950 ருபீஸ். அண்ட் இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் saree தான். பார்டர் வந்து நேவி ப்ளூவில் இருக்குது. அண்ட் ஃபுல் saree வந்து இந்த மாதிரி பூ போட்டு ஒர்க் இருக்குது. இது வந்து கிராண்டாக இருக்குது, கிராண்ட் லுக்காக இருக்குது. நீங்கள் வந்து ரிசப்ஷன் அப்படிலாம் வேர் பண்ணிட்டு போகலாம் மேரேஜஸ்க்கெல்லாம். இது நல்லாயிருக்கு. அண்ட் கலர் காம்பினேஷன் கூட நல்லாயிருக்கு. பார்டர் வந்து பிளாக் கிடையாது, இது வந்து நேவி ப்ளூவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட saree கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு செட் ஆஃப் saree கலெக்ஷன்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் sarees பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.